இதுல வந்து அதிமுக ஒன்றாக இருப்பது தானே பாஜகவுக்கு ஒரு வலுவான ஒரு விஷயமா இருக்கும் இந்த தேர்தலை ஒட்டி. ஆனா இப்பவும் வந்து எடப்பாடியை பலவீனப்படுத்துறது எப்படி சார் பாஜகவினுடைய நோக்கமா இருக்கும்? நீங்க கேட்கறது முக்கியமான கேள்வி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலுவா இருக்கிறதா பாஜகவுக்கு பலம். ம். இதுல நீங்க ஒரு விஷயம் சிந்திச்சு பாருங்க. கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிக்க மாட்டாரு. அது ஒரு பிரச்சனை. கூட்டணி ஆட்சின்னா அமித்ஷா சொல்றாரு. பாஜகவினரும் தொடர்ந்து அந்த குரலை வலுத்தாங்க, ஒழிச்சாங்க. அவர் சம்மதிக்க மாட்டாரு. ம். இவர்கள் புரிந்து கொண்டவர்களை இணைக்க சொல்றாங்க, இணைக்க மாட்டாரு. அப்ப இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களை அடிச்சுதானே பணிய வைக்க முடியும் அவங்க. ம். நீ ரொம்ப பலவீனமா இருக்க அப்படிங்கறத அவருக்கு உணர்த்துறாங்க. அவருக்கு உணர்த்தி விட்டு தேர்தல் நெருக்கத்துல சில காய் நகர்த்துகள் செய்து எல்லாரையும் இணைச்சுக்கலாம். இணைத்துக் கொண்டால் பாஜகவுக்கு அதுல லாபம் இருக்குல்ல. ம். நீங்க 20 சீட்டு எல்லாரும் இன்னைக்கே இணைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா எல்லாருமே, எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லாருமே மனசு விட்டு பேசி பாஜகவே இல்ல அவர்களே இணைஞ்சிட்டாங்கன்னா பாஜகவோட வேலை என்ன இருக்குங்க? அப்ப அவர்கள் இடையில ஒரு பிளே செய்து இவர்கள் கிட்ட இருந்து கணிசமான ஒரு சீட்டை பெறணும். அதுதான் அவங்களோட இலக்கு. இன்னொன்னு நீங்க பாருங்க, கடந்த முறை 20 தொகுதிகளில் போட்டிட்டாங்க. இந்த முறை எங்கெல்லாம் அதிமுக வலுவாக இருக்கோ அந்த தொகுதிகள்லாம் கேட்பாங்க. ஓ. கேட்டு அவர்கள் போட்டிடுவாங்க. மக்களை பழக்கப்படுத்துறது. பாஜகவுக்கு ஓட்டு போட்டு பழக்கப்படுத்துறது. அதாவது ஒரு தலைமுறை அப்படிங்கறத 28 வருஷம் சொல்லுவோம். 28 வருஷங்கிறது ஒரு தலைமுறை. தலைமுறையா திமுக அதிமுக ஓட்டு போட்டவங்க தான் திராவிட கட்சிகள் இன்னைக்கும் ஆட்சியில் இருக்க காரணம். அப்ப இவர்கள் பழக்கணும்ல. கிட்டத்தட்ட ஒரு தலைமுறையா ஓட்டு போடுற ஒரு கல்ச்சர் இருக்கிறவங்க, இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டு பழகினவங்கள தாமரையை நோக்கி பழக்குவோம். இந்த தேர்தல் அதற்கான களமா தான் பாஜக பாக்குறாங்க. நயினா நாகேந்திரனே சொன்னாரு, எங்களுக்கு இந்த தேர்தல் இலக்கு இல்ல, எங்க இலக்கு 2029 தான் அப்படின்னு நயினா நாகேந்திரனே சொன்னாரு. அவர்களுக்கு இந்த தேர்தலில் இலக்கு அதிமுகவிடமிருந்து கணிசமான இடங்களை பெற்று தாமரைக்கு ஓட்டு போடுவதாக மக்களை பழக்கணும். அதற்கு அதிமுகவில் சில காய் நிறுத்தல்களை செய்யறாங்க.